இங்க ஒருத்தர் அவரோட வைஃபை டைவர்ஸ் பண்றதுக்காக ஒரு லாயரை வர சொல்லியிருப்பாரு. அவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிய வருது அந்த லாயர் தான் இவரோட வைஃபே. இவங்க வந்து பயங்கர ஒரு ஃபேமஸான லாயரா தான் இருந்தாங்க. எந்த கேஸ் எடுத்தாலும் ஜெயிச்சிருவாங்க. அதனாலே இவங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அவங்களோட கரியரோட பீக்ல இருக்கும்போது இவரை மீட் பண்ணிருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனா நம்ம இவ்வளவு பெரிய லாயர்னு தெரிஞ்சா எங்க அவர் நம்ம கிட்ட சகஜமா பழகாம போயிட போறாரு அப்படின்றதுக்காகவே உண்மையை மறைச்சு கல்யாணம் பண்ணிருப்பா. ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பாங்க. பொண்ணுக்கு வந்து வீட்லயே இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கும். அதனால வந்து ஒரு லைவ் ப்ரோக்ராம் மாதிரி நடத்திட்டு இருப்பா. அதுல வெறும் குரல் மட்டும் தான் கேட்கும். இவங்க ரொம்ப ஃபேமஸான லாயர் தானே, அதனால முகத்தையே காட்டாம நிறைய பேருக்கு வந்து சும்மா குரல் மூலியமாவே டிப்ஸா கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் ஒருத்தர் வந்து கால் பண்ணிட்டு என்னோட வைஃப் எனக்கு சுத்தமா பிடிக்கல, எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறா, அவளை நான் கண்டிப்பா டைவர்ஸ் பண்ணியே ஆகணும், நீங்க தான் எனக்கு லாயரா இருக்கணும் அப்படின்னு சொல்வாரு. குரலை கேட்டதுக்கு அப்புறமா இது நம்மளோட ஹஸ்பண்ட் வாய்ஸ் தானே அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கும் தெரிய வரும். வைஃப் மேல எந்த தப்பும் கிடையாது, ஆனா அவ மேலதான் எல்லா தப்பையும் இருக்கிற மாதிரி அப்படியே மாத்தி எனக்கு வந்து நீங்க டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணும், அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. அந்த பொண்ணு ஓகேன்னு தான் சொல்லியிருப்பா. இப்போ நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா தான் அந்த லாயரே அவரோட வைஃப்ன்ற விஷயமே தெரிய வருது.